லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி பீரியட்ஸ் ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அந்த ஃபாலிகுலர் சிஸ்ட் டெவலப் ஆகும், செகண்ட் வீக்ல வந்து அந்த சிஸ்ட் பஸ்ட் ஆகும், அதுல இருந்து எக் உற்பத்தி ஆகும். அது போன்று வந்து சில நேரங்களில் இந்த ஹார்மோனல் டிபெண்டன்ஸ், இதெல்லாம் ஹார்மோன் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஆர் லுட்டினைசிங் ஹார்மோன் சொல்வார்கள். இந்த ஹார்மோன்கள் வந்து இந்த செயல்களை உங்களுக்கு கரெக்டாக செய்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் இந்த ஹார்மோன்கள் ஓவர் ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் இல்லைன்னா டெஃபிஷியண்டா இருக்கிறதுனா இந்த சிஸ்டுகள் வந்து பஸ்ட் ஆகாத ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பெருசாக மாறிவிடும். ஸோ இதை வந்து மாறிவிட்ட பிறகு இது ஃபைனலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்ட் பிகம் வந்து இது போன்ற வந்து வேரியேஷன் வந்து நிறைய நடக்கும். இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு வெல் நியூட்ரிஷனல் சப்போர்ட் இருந்தால் இது போன்ற ப்ராப்ளங்கள் நிச்சயமாக வராது. அடிப்படையில் நாம் வந்து தினமும் நன்றாக கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இந்த ஃபேட் சத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய அளவு தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் வந்து நம் தினமும் உண்ணும் உணவிலேயே அனைத்து விதமான சத்துக்களும் அடைந்த இந்த நட்ஸ், டேட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை வந்து சரியான விதத்தில் நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இது வந்து நல்ல உங்களுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுத்து இது போன்ற ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி செய்து விடலாம். நம் இயற்கையாகவே இது போன்ற கட்டிகள் திரும்பவும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து தினம் எடுக்கும் உணவில் வந்து அனைத்து வகையான விட்டமின்கள், புரோட்டீன்கள், சத்துக்கள் நிறைந்த உணவுகள் பொருட்களை எடுத்துக்கொண்டால் இது போன்ற ப்ராப்ளம் நிச்சயமாக வராது. இன்று சென் மருத்துவமனையில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி மேற்கொண்டோம். என்னன்னு பார்த்தாங்கன்னா இளம் வயது பெண்மணிக்கு வந்து அடி வயிற்றில் வலி என்று அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து கன்சல்ட் பண்ணாங்க. அவர்களுக்கு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவரோட சினைமொட்டை பகுதியில் வந்து ஒரு கட்டி இருக்கு. ஸோ ஒவேரியன் சிஸ்ட் என்று சொல்லுவாங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஒவேரியன் சிஸ்டாக வந்து இது மாறி நார்மலா வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஒவேரியன் சிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து லிக்விடா இருக்கும், சில இடத்துல வந்து சாலிட் காம்போனன்ட் இருக்கும். ஸோ என்ன பாத்தீங்கன்னா பிளான் சர்ஜரி வந்து நுண்துளையிட்ட அறுவை சிகிச்சை லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி தான் இவங்களுக்கு பிளான் பண்ணது. பட் லாப்ராஸ்கோபிக் அவ்வளவு ஈஸியாக இல்லை இவர்களுக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த சிஸ்டை வந்து யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரேட் பண்ணி பார்ப்போம், லிக்விடா வரும், வந்துட்டு பிறகு வால் எல்லாம் கொலாப்ஸ் ஆன பிறகு அது கட் பண்ணி எடுத்துரும். பட் இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் சாலிட் காம்பவுண்ட் நிறைய இருந்ததுனால அது பிரேக் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் பிரேக் பண்ணி உள்ள பார்த்த பிறகு நம்மளோட முடி, ஏரு, நம்மளோட பல்லு இது போன்ற பொருட்கள் வந்து அந்த கட்டிக்குள் இருந்தது. இதை வந்து மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, டெர்மாய்டு சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எம்பரியானிக் ஆரிஜின் என்று சொல்லுவாங்க. சின்ன நம்மளோட பிறவியில் இருக்கும் பொழுது அதனுடைய செல்கள் இருந்து வளரக்கூடிய இந்த கட்டி வந்து தான் டெர்மாய்டு சிஸ்ட். வந்து கேன்சர் வகையை சார்ந்தது கிடையாது. பட் இது என்னன்னா இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்து சிவியர் பெயின் இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஓவேரியன் சிஸ்ட் வந்து பெயின் இல்லாத இருக்கும். பட் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெயின் சிவியரா இருந்ததுக்கு காரணம் அந்த டெர்மாய்ட் சிஸ்ட் ஃபுல்லா வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. இன்ஃபெக்ட்னா சீழ் பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காமல், நேரம் கருதாமல் இவருக்கு நுண்துளை அறுவை சிகிச்சையிலே வந்து அந்த அனைத்து டெர்மாய்ட் சிஸ்டோட காம்போனன்ட் வந்து எல்லாமே வந்து அது வழியாவே சிறு வழி துரோவரம் வழியாவே எல்லாத்தையும் எடுத்து விட்டோம். வந்து இப்போ பூர்ண நலத்தோட நல்லா இருக்கிறாரு. வந்து இப்போ இன்டென்சிவ் கேர் யூனிட்ல மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அனதர் 4-5 ஹவர்ஸ்ல அவங்க மானிட்டர் பண்ணிட்டு வாட்ச் ஷிஃப்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கெட் டிஸ்சார்ஜ்.